என்ன மக்களே, பொம்மைகளுக்கு பக்கத்துல நின்று பேசுறேன்னு பாக்குறீங்களா? இந்த பொம்மை இல்லைங்க, நவராத்திரி கொழு பொம்மை. நம்ம பல்லட் ஏரியாவில் எங்கெல்லாம் வச்சிருக்காங்க, யாரெல்லாம் வச்சிருக்காங்க, வாங்க பாக்கலாம். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வ லோகானாம் விஷயே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. நமஸ்காரம். நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாச அமாவாசையில இருந்து வரக்கூடிய 9 நாட்களுமே அம்பாள் வழிபடக்கூடிய நாள். அதாவது மகிஷாசுரன்ற அசுரனை வந்து சம்ஹாரம் பண்றதுக்காண்டி துர்கா, லட்சுமி, சரஸ்வதி இந்த 3 தேவிகளுமே 3 நாட்கள் வந்து போர் பண்றா. அந்த 9 நாட்களுமே அந்த 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் வந்து மகிஷாசுர மர்த்தினி அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ண நாள் தான், அந்த வெற்றி வாகை சூடிய நாள் தான் விஜயதசமி. இந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொலு வைக்கிற பழக்கம். கொலு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அம்பாள் வந்து அசுரனோட போர் பண்ணும்போது தேவர்கள், முனிவர்கள், தெய்வங்கள் எல்லாருமே பொம்மை மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அதுக்காண்டிதான் இந்த நம்ம பொம்மை கொலு வைக்கிறோங்க. அது மட்டும் இல்லாம இந்த நவராத்திரி கொலு எதுக்கு பண்றோம் அப்படின்னா, பெண்களை வந்து வழிபடணும், பெண்களை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும். அது மட்டும் இல்லாது நவராத்திரி கொலுவுல 9 நாட்களுமே விதவிதமான கோலங்கள், இப்ப நம்ம ஆத்துல கோலம் போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி விதவிதமான கோலங்களும், பிரசாதம், சுண்டல், அந்த மாதிரி சாதம், சக்கரை பொங்கல், நைவேத்தியம், டெய்லி ஒவ்வொரு சாதமும், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராகத்துல அம்பாளுக்கு கீர்த்தனை பாடணும். இதுதான் நவராத்திரி கொலுவோட மகத்துவம். நவராத்திரி